காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறார்கள். இந்த வார்த்தையின் மகிமைகளை நாங்கள் ஆராய்ந்து அறிந்து கொள்ள எங்கள் கிருபை செய்ததாக ஏமாற்றிருக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆதியாகமம் என்ற புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 26, 27. இன்று தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திர மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல பார்க்கணும், தேவன் வந்து தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்திருக்கிறார். அவரோட சாயலை போல நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். அவருக்கு எப்படி அதிகாரம் இருந்ததோ அதே அதிகாரம் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. சிருஷ்டித்தது மட்டும் இல்லாம மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். அதற்கு ஒரு அதிகாரம் கொடுக்கவே இல்லை. பூமியில் உள்ள எவ்வளவு பிராணிகள் இருக்கு. இப்போதைக்கு நம்ம சிங்கம் தான் காட்டுது ராஜாங்குவோம். ஒவ்வொரு விலங்கும் ஒவ்வொரு விதமான வீரியம் கொண்டது. அதுக்கு பலம் அதிகம். அவ்வளோ பலம் இருந்தால் அதுக்கு கொடுக்காம ஏன் மனுஷனுக்கு கொடுக்குறாருன்னா அவரோட சாயலாக சிருஷ்டிக்கிறதுனாலதான் அந்த அதிகாரம் அவனுக்கு கொடுக்குறாரு. ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம ஒவ்வொரு விஷயத்துல பார்த்தோம்னா ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு விதமான பலம் இருக்கும். அதை மேற்கொள்ள ஒவ்வொரு முடியாது. வேகமும் அதிகம். ஒரு சில விஷயத்துல வந்து சாலமோன் சொல்றோம், எறும்பு பார்த்து கற்றுங்க. அவ்வளோ விஷயம் நிறைய பூமியில இருக்கிற விஷயத்த பார்த்து கற்றுக்கும் போது, ஆனா மனுஷனுக்கு ஏன் விசேஷத்தினால ஆழக்கடவர்கள் என்ற வார்த்தையை கொடுக்குறாரு. அதை நம்ம தியானிக்கணும். ஆழக்கடவர்கள் என்பது சாதாரண விஷயம் இல்லை. அது எவ்வளோ பெரிய விஷயம்னா பூமியில் உள்ள அனைத்து ஜீவ ஜந்துக்களையும் ஊரும் பிராணிகள் நடமாடும் பறவைகள் எவ்வளோ விஷயம் இருக்கு. எல்லாத்தையும் ஆழக்கடவர்கள் என்று அந்த ஆளுகை தராரு. அந்த ஆளுகை வந்து சாதாரண அவருடைய ராஜ்யத்தின் ஆளுகையில ஒரு பங்கு தான் இது. ஓகேங்களா? ஆளுகை என்பது பெரிய விஷயம். அந்த ஆளுகையில ஒரு பங்கு இந்த பூமி ஆள நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. நம்மளால அண்ட சராசரத்தையும் ஆள முடியாது. ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு காரணம் வச்சிருப்பாரு. அது நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாது. நம்மளுக்கு ஞானம் எட்டாது, பத்தாது. அதனால நம்ம என்ன பண்ணா, ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதிக்கிறார் தவிர வேற எதுவுமே அவர் பண்ணல. சபிச்சாரனும் இல்லை, எதுவுமே அந்த வார்த்தைகளே அது இல்லை. ஏன்னா அவர் வந்து ஆசீர்வதித்தார். அது மாறக்கூடாது என்று இன்னொரு பேர்லாம் அந்த ஆசீர்வாதம் தொடருது நம்மள. ஏன்னா அவர் அப்போ சொல்லி விட்டாரு, ஏன் ஆழக்கடவர்கள் வந்து சாத்தான் வந்தான், ஆளுகை இப்படி பறிச்சு கொண்டான், விட்டுருக்க வேண்டியது தானே. திருப்பி அவர் ஏன் அதே மனுஷனை உருவ எடுக்கணும்? ஏன்னா அவருக்கு வந்து திருப்பி அந்த மனித ரூபத்திலேயே வந்து சாத்தான ஆளுகை செய்யறாரு. இப்போ ஒன்றும் அந்த வித்தியாசம் வேற எதுவும் இல்லை. நம்ம மனுஷன் மாம்சத்துல விழுந்துட்டோம். அவர் உண்டாக்கினவர், அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சதுனால அந்த ஆளுகை திரும்பியும் அவருக்கு இடையே தான் போயிருக்கு தவிர வெளியாளுக்கு போல இல்லை. இன்னொரு எப்படி இந்த பழைய ஹிஸ்டரியிலலாம் பார்த்தீங்கன்னா ராஜாக்கு ராஜா மாறுவாங்க, ஆளுகை மாறினே இருக்கும். அப்படி ஆளுகை மாறாம ஆளுகை யார்கிட்ட இருந்தாலும் பிடுங்கிட்டான், திருப்பி அவரே தான் அந்த ஆளுகை எடுக்கிறாரு. அந்த ராஜ்ய பாரம் எல்லாத்தையும் அவர் தான் எடுக்கிறாரு. அதனால அது அந்த ஆளுகைன்ற ரகசியன்றது பெரிய விஷயம். அது நம்மளால சொல்லிக்க முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்லும்போது நம்ம ஆளுகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்து கொள்ளணும். முதல்ல ஆளுகிறது என்று பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ராஜ்யத்துக்கு ஆளுகிறானா அந்த ராஜா எவ்வளோ வல்லமை உள்ளவனா இருக்கணும். ஏன்னா சாதாரண மனுஷங்களும் தூசித்து விடுவோம். ஏதோ ஒரு விஷயத்துல அந்த ராஜா அப்படிப்பட்டவர் பண்ணு. ஆனா இந்த அரசு ஆளுகைன்ற ஒரு இடத்துல வரும்போது அவன் எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் அந்த ஆளுகைக்கு முன்னாடி அவன் சின்னவன் தான். என்னதான் நீ பெரிய இதுவா இருக்கலாம், மந்திரியா கூட இருக்கலாம். ஆனா ராஜான்னு ஒருத்தர் வராருன்னா அவனுக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்கு. ஆனா அவன் ராஜா மிந்தி போக முடியுமா? போக முடியாது. அதனால அந்த ஆளுகை நம்ம கொடுத்துட்டாருன்னா அது எப்படி பிரயோகிக்கணும், எந்த இடத்துல எப்படி பிரயோகிக்கணும்னு நம்ம ஜெபித்து கேட்டுக்கொள்ளணும். ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க. நான் ஞானவான் கிடையாது, எனக்கு ஆளுகை செய்ய திறனும் எதுவும் கிடையாது, இந்த ராஜ்யத்துல எனக்கு ஒரு பங்கு கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்டு இந்த பூமியை ஆளணும். முதல்ல ஆளுகிறோன்றது தப்பு, ஆளணும். அதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற பங்கு. நம்ம அது சரியா செஞ்சோம்னா கர்த்தர் மகிமைப்படுவார். கர்த்தர் தாமே இந்த சிறுவாசனங்களை ஆசீர்வதிப்பார்.